புதிய கலப்பணி, புதிய காணொளி, புதிய தேடல். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை வட்டத்தில் சூளக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் இருக்குது. இந்த ஊரில் மிக பழமையான ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அதை தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பெருமாள் கோவில் அங்கே தான் இருக்குது. அந்த கோபுரத்தை பாருங்களேன், அதை வச்சே நம்ம வந்து இதோட தொன்மையை வந்து நம்ம சொல்லலாம். வாங்க அங்கே போகலாம். இதுதான் வந்து கோவிலுடைய நுழைவாயில் பகுதி. மேலே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான வந்து ஒரு கோபுரம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இந்த கோவிலுடைய நிலை உள்ளூர் மக்களே வந்து யாரும் பார்க்காத மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே நம்ம நுழைந்த உடனே நம்ம கண்ணில் படுறது வரிசையாக வந்து 4 தூண்கள். அதற்கு பிறகு இது வந்து படிக்கட்டு உள்ள கருவறை போகுது. அதற்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா யாழி பக்கத்தில். இந்த யாழி எப்படி இருக்குது அப்படின்னாக்க 4 யாழிகளும் சேர்ந்து ஒரே சிற்பத்தில் இருக்குது. ஆட்டு தலையோட கொம்பு, முதலை கண்ணு, அதற்கப்புறம் மிக நீளமான தும்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பல்லு. சிறப்பான ஒரு யாழி. 4 யாழியும் சேர்ந்தாப்புல ஒரே சிற்பத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே கிட்டத்தட்ட 10 தூண்கள் இருக்கு. இந்த 10 தூண்கள்லையுமே ஒவ்வொரு புராண கதைகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றா நான் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நான் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன் அப்படின்னாக்க ஒரு சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்துக்கு மேலே ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் ஒரு நடன அமைப்பு மாதிரி வந்து எனக்கு தெரியுது. இதுவும் வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே இந்த மாதிரி சிற்பத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது. அதற்கு மேலே வந்து ஒரு பறவை உருவம், மனித உருவம், 2 சேர்ந்தாப்புல ஒரு உருவம் இருக்குது. இந்திரன் யானையை வந்து தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த சிற்பம் பாருங்கள், ஒரு ஊரில் பயங்கரமாக அடைமலை. அந்த அடைமலையில் ஊர் மக்கள்லாம் தவிச்சிட்டு இருக்கும்போது கண்ணன் வந்து ஒரு மலையை தூக்கி அந்த மலைக்கு கீழே அந்த ஊர் மக்கள்லாம் வந்து காப்பாற்றினதாக வந்து ஒரு புராண கதை இருக்கும். அந்த சிற்பம் தான் இங்கே இருக்குது. கண்ணன் மேலே வந்து ஒரு மலையை தூக்கி நிற்கிறாரு. கீழே பாருங்கள், அந்த மனிதன் வந்து அந்த மலையில் நனைக்கூடாதுன்றதுக்காக கோணிப்பை மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. அதற்கு பிறகு இந்த பக்கம் ஆண் நிறைகள், மாடு, 2 மாடுகள் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெண். அந்த பெண் தலைமையில் வெண்ணெய் பானை இருக்குது. அதை வந்து கண்ணன் வந்து உடைச்சி திருடி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிற்பம். ஒரு பெண் தன்னைத்தானே வந்து அலங்கரிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இந்த பெண்ணுடைய கை பொட்டு வந்து நெத்தியில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த கையில் வந்து கண்ணாடி வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கருவறைக்கு போவதுக்கு அதாவது இந்த நுழைவாயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு துளை இருக்குது. இங்கே ஒரு துளை இருக்குது, அங்கே ஒரு துளை இருக்குது. இந்த துளை எதற்கு அப்படின்னாக்க நுழைவாயில் காப்பாளர்களுக்கு. ஆனால் அந்த நுழைவாயில் காப்பாளர்களுடைய நிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய நம்பிக்கை பிறரை வந்து பாதிக்கக்கூடாது. அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி உடைச்சி போட்டுட்டு போகிறாங்கன்ட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியல. கருவறைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக 8 உருவ சிலைகள் வந்து இருக்குது. 9ன்னு இருந்தால் 9 கோள்கள் நம்ம எடுக்கலாம். ஆனால் 8 இருக்கிறதுனால நம்ம என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இதில் கடைசியில் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இதை பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கார். இவர் வணங்குறாரு. இவருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு தலை மட்டும் இருக்குது. இந்த தலை எப்படி இருக்குனாக்க ஒரு குச்சியில் இருக்குது. அப்போ இவர் யார்? இந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தூண்களில் இந்த 2 சிற்பங்கள் மட்டும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோவில் கட்டுவதற்காக நன்கொடை கொடுத்தவர்களாக தான் இருக்கும்.
இந்த மேற்கூரை எப்படி இருக்குனாக்க தனித்தனி கற்களாக வந்து அவங்க செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கல்லுமே வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அடிக்கு மேலே தான் வரும். மழைநீர் வந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து வெளிப்புறமாக கட்டமைச்சு மழைநீர் வெளியில் போகணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க. கோயில் பேருங்க லட்சுமி நாராயணன். லட்சுமி நாராயணன் கோயில் வந்து இவ்வளோ பாலடைந்து இருக்கே, அரசாங்கம் வந்து எந்த ஒரு நடவடிக்கை? அரசாங்கம் வந்து எந்த விதமான நடவடிக்கை இருக்குல்ல. எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே தவிர இதனால் வரைக்கும் ஒரு எள்ளளவு கூட செய்ய கிடையாது. ஆனால் அரசாங்க கண்ட்ரோலில் தான் இருக்கா தவிர இது ஒரு ஒதுக்கப்பட்ட கோயிலாக விட்டுட்டாங்க. வருமானம் இல்லாததுனால அவங்க கண்டுக்காமே போயிட்டாங்க. இதை எல்லாருமே வராங்க, இதை செய்கிறோம் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க அரசாங்கம். சரி செய்வாங்கன்னு நாம் நம்பியிருக்கோம். கடைசியில் பார்க்கும்போது ரொம்ப சிதறாங்க. ஆமாம், ரொம்ப பாலடைஞ்சு தான். ரொம்ப பாலடைஞ்சது இல்லாமல் எல்லாம் உலகத்துக்கு ஆரம்பிச்சு. இது 1500 வருஷத்துக்கு முன்னே கட்டின ஸ்தலம். அதனால் எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்களோ, எல்லாருமே கண்டுக்காமல் போயிட்டாங்க. எல்லாம் இந்த மலைக்கு 3 நாளாக பெஞ்ச மலையில் எல்லாம் உலகத்துக்காங்க. கருவறையிலேருந்து இத்தனை நாள் கருவறையில் ஒழுக அமைச்சு நீ கருவறையில் ஒழுகு எல்லாம் ஜதிக்க இருக்காங்க. சரி, ஒரு காலத்தில் இந்த இடத்துல எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், எவ்வளவு திருவிழாக்கள் நடந்திருக்கும் பாருங்கள். ஆனால் இப்போது இந்த நிலைமை உள்ளூர் மக்களே வந்து யாரும் பார்க்காத அளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து இருக்குது. அவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. இங்கே மிக பழமையான ஆலயம். ஆனால் இன்றைக்கி இந்த ஆலயத்தோட நிலை ரொம்ப அவல நிலை தான். இது கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு நிதி உதவி தேவை. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் உங்களால் முடிஞ்சதை இந்த ஆலயத்துக்கு செய்யுங்க. நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆலயம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியணும். இந்த ஆலயம் பாதுகாக்கப்படணும். புதுசாக பண்ணால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த மாதிரி பயணம் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நிறைய ஆலயங்களை நம்ம பார்க்க போகிறோம். வளர்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.